பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி எத்தனாம் தேதி நியூஸ் பேப்பர் பார்க்க போகிறோம் அப்படின்னா 4 ஏப்ரல் 2025 வெள்ளிக்கிழமைக்குரிய நியூஸ் பேப்பர். ஸோ அது போகிறதுக்கு முன்னாடி நேற்றுக்குரிய நியூஸ் பேப்பரில் ஒரு முக்கியமான நியூஸ் வந்து நம்ம விட்டுட்டோம், அதையும் சேர்த்தாப்பில் எழுதிக்கங்க சரிங்களா. விமானப்படையுடன் பந்தன் வங்கி ஒப்பந்தம் சரிங்களா. அப்போ கேட்பாங்க எந்த வங்கியுடன் விமானப்படை ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பந்தன் வங்கி, அதாவது பாதுகாப்பு படையினருக்கான ஊதிய சேமிப்பு கணக்குகளை பராமரிப்பதற்காக இந்திய விமானப்படையுடன் தனியாருக்கு சொந்தமான பந்தன் வங்கி ஒப்பந்தம் மேற்கொண்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா. இதுக்கு முன்னாடி போன வருடம் வந்து 6வது மாதம் பந்தன் வங்கி ஒரு ஒப்பந்தம் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, இந்த டேக்ஸ் பேயர்ஸ் இருக்காங்கல்ல, வரி செலுத்துகிறவங்க, அவங்க ஒருவேளை நேரடியாக பணமாக வரி செலுத்தணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா பந்தன் வங்கியில் போய் செலுத்திக்கிறலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ 2 ஒப்பந்தம் வந்து ரொம்ப முக்கியம். ஒன்று வந்து டேக்ஸ்க்கான ஒப்பந்தம், இன்னொன்று விமானப்படையுடனான ஒப்பந்தம். எந்த வங்கின்னு கேட்பாங்க, பந்தன் வங்கி. ரொம்ப முக்கியமானது. சரி, ஓகேங்க. இன்றைக்கி நியூஸ் ஹெட்டிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இந்திய பொருள் மீது 27% வரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. யார்? அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. இது பேர் ரெசிப்ரோக்கல் டேரிஃப்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ரெசிப்ரோக்கல் டேரிஃப்னா இல்லாட்டி மியூச்சுவல் டேக்ஸு ரெசிப்ரோக்கல் டேரிஃப்னு சொல்லுவாங்க. இது ஒன்றும் சிம்பிளான மேட்ருங்க. அதாவது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ அமெரிக்காவில் ஒரு பொருள் வந்து ஏற்றுமதி பண்ணி இந்தியாவில் இறக்குமதி பண்ணுறாங்க சரிங்களா. இறக்குமதி பண்ணும்போது அதுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு 50% நம்ம வரி விதிக்கிறோம். சரி, ரைட், ஓகே. இப்போது இந்தியாவிலேருந்து ஒரு பொருள் அமெரிக்காவுக்கு போகுது, அமெரிக்காவில் இறக்குமதி பண்ணுறாங்க. அப்போ வந்து 20% தான் வரி விதிக்கிறாங்க அப்படின்னா அப்படி விதிக்க முடியாது. ஏன்னா எங்கள் நாட்டு பொருளுக்கு நீங்கள் 50% வரி விதிக்கிறீங்கல்ல, அதே அளவு எவ்வளோ நட்டமாகுதோ உங்கள் நாட்டு பொருளுக்கு நாங்கள் வரி விதிப்போம் அப்படின்னு சொல்கிறது பேர் தான் என்ன அப்படின்னா இந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃப் இல்லாட்டி மியூச்சுவல் டேக்ஸ் சரியா. இதுதான் இப்போ வந்து இவர் பண்ணியிருக்காரு. அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்திய பொருளுக்கு வந்து வரி, இறக்குமதி வரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சராசரியாக 27% வந்து விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரிங்களா. இது பேர் தான் என்னென்னா பரஸ்பர வரி அப்படின்னு சொல்லுவாங்க. பரஸ்பர வரிகளை இறக்குமதிகளை ஒழுங்குபடுத்துதல் அப்படின்ற தலைப்பில் இதை அறிவிச்சிருக்காரு. சரி, ஓகே. அப்போ நம்ம வந்து எவ்வளோ வரி விதிக்கிறோம் அமெரிக்காவோட பொருளுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 52% வந்து இந்தியா வந்து வரி விதிக்கிறோம் அமெரிக்காவோட பொருள் இறக்குமதி ஆகிற பொருளுக்கு. அதனால 27% வரி விதிச்சா தான் எங்களுக்கு கட்டும் அப்படின்னு சொல்லி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. ஆனால் இந்திய பொருள்களுக்கு 27% வரி விதிக்கப்பட்டுள்ளது. சரி, அப்போது எந்த நாட்டுக்கு வந்து அதிகபட்சமான வரி விதிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இடத்துல இருக்கிறது கம்போடியாங்க சரிங்களா. கம்போடியா. ஏன் அப்படின்னா அமெரிக்கா பொருளுக்கு 97% வந்து அவங்க வரி விதிக்கிறாங்க. அதனால அவங்களோட பொருளுக்கு வந்து 49% வரி விதிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2வது இடத்துல இருக்கிறது வியட்நாமு. அமெரிக்காவோட பொருட்களுக்கு 90% வரி விதிக்கிறாங்க. அதனால் 46% வரி வியட்நாம் பொருட்களுக்கு நாங்கள் வரி விதிப்போம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் வந்து அறிவிச்சிருக்காரு. இது பேர் தான் என்ன அப்படின்னா ரெசிப்ரோக்கல் டேரிஃபு, பரஸ்பர வரி அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி மியூச்சுவல் டேக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா. சரி, ரைட்டு. கூடுதலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்திய மருந்துகள் செமிகண்டக்டர்களுக்கு வரி விலக்கு கொடுத்துருக்காரு. சரி, பரவாயில்லையே அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. இது வந்து அவங்க நாட்டுக்கு வந்து அவங்க நாட்டு மக்களுக்கு நல்லதுன்றதுக்காண்டி இதை வந்து செஞ்சுருக்காரு. ஏன்னா மருந்து பொருட்கள் அப்படின்றது அத்தியாவசியம். இன்னொன்று, செமிகண்டக்டர் வந்து இப்போ ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமாக இருக்குங்க சரிங்களா. இப்போ நான் எடுத்துகிட்டு இருக்க மொபைல் ஃபோன்லேயும் செமிகண்டக்டர்ஸ் இருக்குது, குறை கடத்திகள்னு சொல்லுவோம்ல அது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க மொபைல்லையும் குறை கடத்திகள் இருக்குது, டிவியில் எல்லாத்துலேயுமே வந்து குறை கடத்திகள் இருக்குது. அதனால இதோட உற்பத்தி வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. எல்லா நாடுகளும் இந்த உற்பத்தியை வந்து ரொம்ப அதிகமாக நம்பி இருக்காங்க சரிங்களா. அதனால் இந்தியாவிலேருந்து போகிற செமிகண்டக்டருக்கு வரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு சரியா. சரி, ரைட், ஓகே. அடுத்து பாருங்கள், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்க வேண்டிய நியூஸ் எது அப்படின்னா மதுரை மாவட்டம் சரிங்களா. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் மூக்கையா தேவர் அவர்களுக்கு வந்து மணிமண்டபம் அமைக்க போகிறதா ஆணை பிறப்பிச்சிருக்காரு முதலமைச்சர் சரிங்களா. இவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மூக்கையா தேவர் அவர் வந்துட்டு பிற்படுத்தப்பட்ட பகுதிகளான உசிலம்பட்டி, மேனிலி, நல்லூர், கமுதி இந்த 3 இடத்துலையும் வந்து கலைக்கல்லூரிகள் நிறுவியவர் சரிங்களா. அதுக்காக இவருக்கு வந்து மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் மணிமண்டபம் அமைக்கிறதுக்காக ஆணை பிறப்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா
கார்ல் மார்க்ஸ் அவருக்கு வந்து சிலை எங்கே வைக்க போகிறாங்க அப்படின்னா சென்னையில் வைக்க போகிறாங்க. அதுக்கான நியூஸ் பின்னாடி வருது, நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த இது ரொம்ப முக்கியமான நியூஸுங்க. வெள்ளிமலை காடுகள் குறித்த வழக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னா, மதுரை மாவட்டம் இடையப்பட்டி அப்படின்ற இடத்துல இந்த வெள்ளிமலை காடுகள் அப்படின்னு சொல்லிட்டு காடுகள் இருக்குது. சரியா, இது நெருக்கி 1500 ஏக்கர் பரப்பளவில் இருக்குது. இதையும் வந்து பல்லுயிர் தலமாக அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, கோரிக்கை வச்சுருக்காங்க. சரிங்களா, அப்போது தமிழ்நாட்டில் மொத்தம் 2 வந்து பாதுகாக்கப்பட்ட பல்லுயிர் மண்டலமாக அறிவிச்சிருக்காங்க. ஒன்று எது அப்படின்னா மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டி, இன்னொன்று நம்ம போன மாதம் பார்த்தோம் பார்த்தீங்களா காசம்பட்டி வீரா கோவில் காடுகள், இது வந்து திண்டுக்கல் மாவட்டம். இப்போ 3வது இதையும் அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா, இதுக்கு வந்து தலைமை வன பாதுகாவலர் பதிலளிக்க உத்தரவிட்டிருக்காங்க. இந்த வெள்ளிமலை காடுகள் எந்த மாவட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம். மேபி கேட்கலாம், ஒரு வேளை அறிவிச்சாங்கனாலும் இதை நம்ம பார்த்து வச்சுக்கிறது நல்லது. சரி, ரைட், ஓகே. அடுத்தது பார்க்கலாம். இந்த இது பாருங்கள், மயில்சாமி அண்ணாதுரை அவர் பேசினதை கொடுத்துருக்காங்க. இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கணும் அப்படின்னா மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் வந்து கையருகே நிலா அப்படின்ற புக் எழுதியிருப்பார். அது போக வந்துட்டு சந்திராயன் 1 திட்ட இயக்குனர், இதை பார்த்து வச்சுக்கணும். இப்போ கரண்ட்டாக 11வது இஸ்ரோவோட தலைவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வி நாராயணன். இவர் ரொம்ப முக்கியமானவர். சரிங்களா, ஏன்னா 10வது தலைவர் சோம்நாத், 9வது தலைவர் சிவன். இவர் வந்து 11வது இஸ்ரோவோட தலைவர். இவரும் தமிழ்நாடு மாவட்டம் தமிழ்நாடு மாநிலம் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர் தான். இன்னொன்று போன வார நியூஸில் இந்த இது வந்துருந்துச்சு, போன மாதத்துக்குரிய நியூஸில் இது வந்துருந்துச்சு. RLV அப்படின்னா ரீயூசபிள் லான்ச் வெஹிக்கிள். இப்போ வந்து ஒரு சேட்டிலைட்டை வந்து இங்கேருந்து அனுப்புகிறோம் அப்படின்னா இப்போ கரண்ட்டாக இருக்கிறது வந்துட்டு அந்த சேட்டிலைட்டை அந்த ராக்கெட்டை அந்த இடத்துல வந்து பிளேஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து அங்கேயே நின்றோம் விண்வெளியில். அதனால் விண்வெளி குப்பையாகவும் சேரும், நம்மளுக்கு செலவும் அதிகம். இந்த ரீயூசபிள் லான்ச் வெஹிக்கிள்னால் என்னென்னா, சேட்டலைட்டை போய் அதோட பாதையில் நிலை நிறுத்திட்டு திரும்ப வந்து இங்கே பூமிக்கு பாதுகாப்பாக வந்துடும். ஸோ அதை வந்து நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த சேட்டலைட் ஏறும்போது. அது பேர் என்னென்னா RLV ரீயூசபிள் லான்ச் வெஹிக்கிள் புஷ்பக் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் வச்சுருக்காங்க. இதோட திட்ட இயக்குனர் யார் அப்படின்னா முத்துப்பாண்டி அவர்கள். இவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ்நாட்டுக்காரர் தான், அதனால் மறந்துடக்கூடாது, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நேற்று பார்த்ததுங்க, கச்சத்தீவை மீட்க நடவடிக்கை தேவை. நம்ம பார்த்தால 2 ஒப்பந்தம் போட்டாங்க, 1974 ஒன்று, 76 ஒன்று. சரியா, முதல் ஒப்பந்தம் 74 தான், அது திரும்ப நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு, பார்த்துக்கோங்க. சரிங்க, சென்னையில் கார்ல் மார்க்ஸுக்கு சிலை வைக்க போகிறாங்க. ஓகே, இதுக்கான நியூஸ் இன்னொன்று பின்னாடி இருக்குது, நம்ம பார்க்கலாம். ரைட்டுங்க, இது ரொம்ப முக்கியம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா, MSP மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ், குறைந்தபட்ச ஆதரவு விலைப்படி நெல் ஒரு குவிண்டாலுக்கு 2500 ரூபா செப்டம்பர் முதல் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் அறிவிச்சிட்டாரு. ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா. ஏன்னா 2450 ரூபா தான் இதுக்கு முன்னாடி கொடுத்துட்டு இருந்தாங்க. இவங்களோட தேர்தல் அறிக்கையில் 2500 ரூபா கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து செப்டம்பர் மாதத்துலேருந்து கொடுக்க போகிறாங்க. இப்போ இனிமேல் நெல் வந்து ஒரு குவிண்டாலுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை எவ்வளோ அப்படின்னா 2500 ரூபாய். இதை மறந்துடக்கூடாது, ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா. அடுத்து இந்த இது பாருங்கள், இதில் ஒரு அருமையான திட்டம் வந்து கொடுத்துருக்காங்கங்க. என்ன அப்படின்னா மேய்க்கால் நில மேம்பாட்டு திட்டம். இந்த திட்டம் என்ன அப்படின்னா பசுந்தீவன உற்பத்தியை ஊக்குவிக்கிறது. விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் இந்த 3 மாவட்டத்திலையும் இதை செயல்படுத்த போகிறாங்க. சரிங்களா, என்னென்னா மேய்க்கால் நில மேம்பாட்டு திட்டம் பசுந்தீவன உற்பத்தியை வந்து ஊக்குவிக்கிறது இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம். இன்னொன்று காப்பகங்கள் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இதில் ஆதரவற்ற கைவிடப்பட்ட கால்நடைகள் அதை வந்து மீட்கிறது தான் என்ன அப்படின்னா காப்பகங்கள் திட்டம். இது 2 பார்த்து வச்சுக்கிறேங்க. இந்த பார்த்தீங்களா கார்ல் மார்க்ஸுக்கு சிலை, அதாவது கார்ல் மார்க்ஸுக்கு வந்து எங்கே அப்படின்னா சென்னையிலையும், மூக்கையா தேவர் அவருக்கு வந்து மதுரை மாவட்டம் முசலம்பட்டிலையும் மணிமண்டபம் அமைக்க போகிறாங்க. கார்ல் மார்க்ஸுக்கு சிலை வைக்க போகிறாங்க. இதில் வந்து கார்ல் மார்க்ஸ் சொன்ன வார்த்தையை வந்து ஒன்று சொல்லியிருக்காங்க, என்னென்னா உலக தொழிலாளர்களே ஒன்று கூடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல் மார்க்ஸ் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. அதனால் இது ஒரு டேட்டாவாக ஞாபகம் வச்சுக்காங்க. சரி, அடுத்து பாருங்கள், ரொம்ப முக்கியமானதுங்க. அதாவது பீம்ஸ்டெக் மாநாடு. சரியா, 7 தெற்கு மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளோட பீம்ஸ்டெக் மாநாடு. இது 6வது உச்சி மாநாடு. எங்கே நடைபெற்றிருக்கு அப்படின்னா தாய்லாந்தோட தலைநகர் பேங்காக்கில் வந்து நடைபெற்றிருக்கு. ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா. சரிங்களா, பீம்ஸ்டெக் மாநாடு 7 தெற்கு மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகள். என்னென்ன நாடுகள் அந்த 7 நாடுகள் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ், பூட்டான், இந்தியா, மியான்மர், நேபாள், ஸ்ரீலங்கா, தாய்லாந்து. சரிங்களா, அப்படியே குறித்து வச்சுக்கோங்க. பங்களாதேஷ், பூட்டான், இந்தியா,
இந்தியா, மியான்மர், நேபாள், ஸ்ரீலங்கா, தாய்லாந்து இந்த நாடுகளோட கூட்டமைப்பு மாநாடு, பீம்ஸ்டெக் மாநாடு எங்கே நடைபெற்றிருக்கு அப்படின்னா தாய்லாந்து தலைநகர் பேங்காக்கில் நடைபெற்றிருக்கு. இதில் 5 ஒப்பந்தங்கள் போட்டிருக்காங்க. இதில் முக்கியமானது என்னென்னா, குஜராத் லோத்தலில் உள்ள தேசிய கடல்சார் பாரம்பரிய வளாகம் மேம்பாடு, அந்த வளாகத்தை வந்து மேம்பாடு பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது என்னென்னா, தேசிய கடல்சார் பாரம்பரிய வளாகம் எங்கே இருக்குது அப்படின்னா குஜராத்தில் லோத்தலில். இதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஏற்கனவே போன வருடம் வந்த செய்தித்தாளில் வந்து நியூஸு திரும்ப மறுபடியும் அதே மாதிரி வந்திருக்கு. சரிங்களா? தேசிய கடல்சார் பாரம்பரிய வளாகம் எங்கே அப்படின்னா குஜராத்தில் இருக்க லோத்தலில் வந்துட்டு அமையப்பட்டிருக்கு. சரியா? சரி, ரைட்டு, ஓகேங்க. சின்ன சின்ன இடையூறுகள் வரும். ரைட், இது புரிஞ்சிருச்சுல? ஓகே. இந்த இது பாருங்கள், இது முக்கியமான நியூஸ். அதே மாதிரி அதுக்கு முன்னாடி இந்த தாய்லாந்தோட ஒப்பந்தத்தில் இது ரொம்ப முக்கியமானதுங்க. என்ன அப்படின்னா, தாய்லாந்து வந்து ஒரு தபால் தலை வந்து வெளியிட்டிருக்காங்க. என்ன தபால் தலை அப்படின்னா, ராமாயண சுவரோவியங்களை அடிப்படையாக கொண்டு இந்த தபால் தலை வெளியிட்டிருக்காங்க. அதனால பிரதமர் வந்து நன்றி தெரிவிச்சிருக்காரு தாய்லாந்து அரசுக்கு. ஸோ அது கேட்பாங்க, தாய்லாந்து அரசு எதை பேஸ் பண்ணி தபால் தலையை வெளியிட்டாங்க அப்படின்னா, ராமாயண சுவரோவியங்களை பேஸ் பண்ணி இந்தியாவை பெருமைப்படுத்துகிற விதமாக தபால் தலை வந்து வெளியிட்டிருக்காங்க. சரி, ரைட், ஓகே. அதே மாதிரி இதுக்கடுத்து எங்கே போகிறாரு பிரதமர் அப்படின்னா இலங்கைக்கு போகிறாரு. ஸோ நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது கேட்பாங்க. இலங்கையோட அதிபர் யார் அப்படின்னா அனுரகுமார திசநாயக. சரிங்களா? ஃபஸ்ட்டு டைம் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர் பிரதமர் இருக்கார். அதனால் இவரை மேபி கேட்கலாம். ரொம்ப முக்கியமானது இலங்கையோட அதிபர். சரிங்களா? பிரதமர் இல்லை, அதிபர் யார் அப்படின்னா அனுரகுமார திசநாயகர். அடுத்து ஸ்ரீஹரிகோட்டாவில் வந்துட்டு 3வது ஏவுதளம் வந்து அமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஆந்திரா மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் 3வது ஏவுதளம் இன்னும் 4 ஆண்டுகளில் பணி நிறைவேறும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டில் எங்கே வந்து ஏவுதளம், ராக்கெட் ஏவுதளம் வைக்க போகிறாங்க அப்படின்னா தூத்துக்குடியில் குலசேகரப்பட்டினம் அப்படின்ற இடத்துல. ஸோ இது மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இன்னொரு தடவை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? வந்த நியூஸே திரும்ப வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ரொம்ப கவனமாக பார்த்துக்கிறோம். ரைட்டுங்க. இது ரொம்ப முக்கியமானது. அதாவது என்ன அப்படின்னா, உத்தரப்பிரதேச மாநிலம் ஜான்சியில் 15வது சீனியர் ஆடவர் தேசிய ஹாக்கி சாம்பியன்ஷிப் போட்டி வெள்ளிக்கிழமை துவங்குது. அதாவது சீனியர் ஆடவர் சாம்பியன்ஷிப் ஹாக்கி போட்டி எங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலம் ஜான்சியில். இதில் மெயினான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, டிவிஷன் ஃபார்மேட்டில் ஃபஸ்ட்டு டைமாக இந்த போட்டி நடத்த போகிறாங்க. டிவிஷன் ஃபார்மேட்னா என்னங்க, மொத்தம் பிரிச்சுட்டாங்க. ABC அப்படின்னு சொல்லிட்டு 3 டிவிஷன் பிரிச்சிருக்காங்க. இந்த A டிவிஷனில் இருக்கவங்க மட்டும்தான் கப்புக்காக போட்டி போடுவாங்க. சரிங்களா? அப்போ இந்த பிசியில் இருக்கவங்களாம் என்ன அப்படின்னா, பியில் இருக்கிறவங்க நல்லா விளாண்டாங்க அப்படின்னா அவங்க அடுத்த வருஷம் A டிவிஷனுக்கு முன்னேறுவாங்க. சியில் இருக்கிறவங்க நல்லா விளாண்டாங்கன்னா அவங்க அதுக்கு அடுத்த வருஷம் B டிவிஷனுக்கு முன்னேறுவாங்க. ஆக்சுவலாக இப்போது போட்டி யாருக்கு நடுவில் அப்படின்னா, இந்த A டிவிஷனில் இருக்கக்கூடிய அணிகளுக்கு தான் வந்துட்டு போட்டி வந்து இருக்கும். சரிங்களா? இவங்க தான் கப்புக்காக போட்டி போடுவாங்க. ஃபஸ்ட்டு டைம் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. டிவிஷன் ஃபார்மேட்டில் இந்த போட்டி நடைபெற போது தேசிய ஹாக்கி சாம்பியன்ஷிப் போட்டி ஆடவருக்கான சீனியர்ஸ். சரிங்களா? இது ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா. அப்போ தமிழ்நாடு எதில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு A டிவிஷனில் தான் இருக்குது. சரிங்களா? தமிழ்நாடும் கப்புக்காக போட்டி போடலாம். சரி, ரைட், ஓகே. அடுத்து அதிகரிக்கும் பிரதமரின் இலங்கை பயணம் எதிர்பார்ப்பை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, பார்ப்போம் என்னென்ன ஒப்பந்தங்கள் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெதுவாக பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இது முக்கியமானதுங்க. ஐநா நீதிமன்றத்திலேருந்து ஹங்கேரி வந்து வெளியே போயிருக்கு. எதுக்குன்னா இந்த இஸ்ரேல் காசா பிரச்சனையை முன்னிட்டு. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இஸ்ரேலோட பிரதமர் யாருன்னு சொல்லி கேட்பாங்க. பெஞ்சமின் நெதன்யாங்கு. ஏன்னா போன தடவை வந்துட்டு ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. அதனால் சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமில் உக்ரைனோட அதிபர் யாருன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ மேபி இப்போ இஸ்ரேல் காசா பிரச்சனை போயிட்டுருக்கு. அப்போ இஸ்ரேலோட அதிபர் பேர் கண்டிப்பாக கேட்கலாம். அதுவும் யூனிஃபார்ம் சர்வீஸ்னால் உறுதியாக நம்ம கேட்கலாம். அவர் பேர் என்ன அப்படின்னா, இஸ்ரேல் பிரதமர் பேர் பெஞ்சமின் நெதன்யாங்கு, மறந்துடாதீங்க. சரிங்களா? அதே மாதிரி ஐநா நீதிமன்றம் எங்கே இருக்குன்னா நெதர்லாந்தில் தி ஹேக் அப்படின்ற இடத்துல நீதிமன்றம் இருக்குது. இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்துக்கோங்க. ஸோ ரொம்ப முக்கியமான டேட்டாஸ் ஃபுல்லாக இன்றைக்கி பார்த்துட்டோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ நிறையா கமெண்ட்ஸில் கேட்குறீங்க. உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்ச அளவு நான் கிளியர் பண்ணிடுறேன். வேறு எதுவும் இதில் டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் நீங்கள் நோட் போடுங்க. நான் நோட் பண்ணி அதை கிளியர் பண்ணிடுறேன். நன்றி.